நாராயண் சேவா சன்ஸ்தான் சார்பாக கோவையில் இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் 3D பிரிண்டட் செயற்கைக்கால் அளவீட்டு முகாம் நிகழ்ச்சி கோவை KNG புதூர் பகுதியில் நடைபெற்றது. நாராயண் சேவா சன்ஸ்தான் மற்றும் சூரத் TM பட்டேல் குடும்ப அறக்கட்டளை இணைந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச திருத்து அறுவை சிகிச்சை பரிசோதனை தேர்வு மற்றும் 3D பிரிண்டட் நாராயண் மாடுலர் செயற்கைக்கால் அளவீட்டு முகாம் கோவை சோமையம்பாளையம் மகேஸ்வரி பவனில் நடைபெற்றது. முகாமில் 515க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். இதில் 411 பேருக்கு செயற்கை கால்கள் மற்றும் காலிப்பர்களுக்கான அளவீடுகள் எடுக்கப்பட்டதுடன் 10 பேர் இலவச திருத்து அறுவை சிகிச்சைக்காக தேர்வு செய்யப்பட்டனர். முகாமை ஹரிஷ்பாய் டி பட்டேல் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான சேவை இறை சேவைக்கு சமம் என பாராட்டினார். நிகழ்ச்சிக்கு மகேஸ்வரி சபா தலைவர் கோபால்ஜி மகேஸ்வரி தலைமை வகித்து மாற்றுத்திறனாளிகள் தன்னம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும் என்றார். இந்நிகழ்வில் ராஜஸ்தானி சங்க தலைவர் சந்தோஷ் மூந்த்ரா, மகாவீர் கௌஷாலா தலைவர் பிரசன்ன கோத்தாரி, சதீஷ் மிட்டல், பிரஃபுல்பாய் ஷெஜ்வால், மானக் பண்டாரி, ஜோரா ராம் பட்டேல், மகேஷ் அகர்வால், விகாஸ் தாரிவால், கமல் பண்டாரி, தினேஷ் ஸ்லிமாரி, கமல் கிஷோர் அகர்வால், ஆஜிஷ் பொக்ரா, தருண் ரங்கா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஒருங்கிணைப்பாளர்களான அச்சல் கிங் பாட்டி மற்றும் ஹரி பிரசாத் லத்தா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு அடுத்த 1 முதல் 2 மாதங்களில் மீண்டும் கோவையில் இலவசமாக நாராயண் செயற்கைக்கால்கள் பொருத்தப்படும் என தெரிவித்தனர். ஜப்பான் மற்றும் ஜெர்மனி தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட இச்செயற்கைக்கால்கள் எடை குறைவாகவும் எளிதில் பயன்படுத்தக்கூடியதாகவும் இருப்பதால் மாற்றுத்திறனாளிகள் இனி தங்களால் எளிதில் எல்லோரையும் போல இயங்க முடியும் என மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். பேர் புவனேஸ்வரி. நான் கோயம்புத்தூர் ஒண்டிப்பூர்லேருந்து வரேங்க. நான் கடந்த 10 வருஷம் ஆச்சுங்க. லாரி ஆக்சிடென்ட்ல கால் எடுத்துட்டாங்க. இதே வாட்ஸ்அப்பில் இந்த இடத்துல ட்ரஸ்ட்டில் இந்த ஃப்ரீ கால் போடுறேன்னு கேள்விப்பட்டு இன்னைக்கு காலைல வந்தேன். இங்கே பார்க்கும்போது எல்லாம் ரொம்ப ஏழப்பட்டவங்க தான் வந்திருந்தாங்க. ஆனால் நான் ஹைடெக் கால் இதுங்க, வெளியே போனால் பல லேக்ஸ் ஆகும். இங்கே இது பார்த்த பிறகு எங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாச்சு. இந்த மாதிரி இந்த ஃப்ரீ காலை இந்த அளவுக்கு காசு எங்களுக்காக அஃபோர்டு பண்ண முடியாது. ஆனால் இந்த அளவுக்கு செய்கிறாங்க இவங்க. ரோட்டரி கிளப்பும் ஹிந்திக்காரங்களாம் சேவசங்களாம் செய்கிறாங்க. ஆனால் கடவுள் இவங்களை வாழ்த்துறேன். இவங்களை நாங்கள் நல்லா திருப்பி நாங்கள் நடந்து நாங்கள் எங்கள் வேலையை செய்வோம். ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்துருக்கு இதை பார்க்கும்போது. அதனால் கடவுள் கடவுள் எங்களை ஆசீர்வதிச்சு இந்த ட்ரஸ்ட்டையும் இங்கே வரவங்களை ஒவ்வொருவரும் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம். இந்த சேவைக்காக ரொம்ப நன்றி எல்லாருக்கும். என்ன பண்றீங்க? நீங்க வந்தீங்க இல்லையா, நிறைய பேர் குழந்தைங்க. ஆமாங்க. இங்க நீங்க நான் டீச்சருங்க. நான் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. இங்கே பார்த்தம்போது எல்லா சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் கால ஃபியூச்சர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். இங்கே பார்க்கும்போது குழந்தைங்க எல்லாமே இங்கே பார்த்தேன். ரொம்ப ஏழப்பட்டவங்க, ரொம்ப முடியாதவங்க இங்கே வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக திருப்பி இதெல்லாம் பார்த்தம்போது ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க. அதுவும் பல ஊர்லேருந்து மதுரை, விருதுநகர் எல்லாம் வெவ்வேறு, திருப்பூர் அந்த வெவ்வேறு ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஹோப்பு, ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. கடவுள் நம்ம நடக்க முடியும்னு சொல்லி நம்பிக்கை வந்துருச்சு இங்கே நாங்கள் பார்க்கும்போது. ரொம்ப நன்றி கூறுகிறேன்.